அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை போட்டுட்ருக்கோம். நிஃப்டி 50 எப்படிலாம் ட்ரேட் ஆகலாம் அப்படின்றதையும் பார்த்துட்ருக்கோம். சரி, நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதை பற்றி பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் பார்ப்போம். நேற்று கொடுத்துருந்தேன் ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 23,400ன்ற லெவல் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 100 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு கன்சால்டேஷன், ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் வீடியோவில், மார்க்கெட் ஏறும் போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது கம்மியாக இருக்கும், உடனே சடனாக ஃபால் ஆகிடும்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பழைய வீடியோவில் போய் பாருங்கள், எல்லா வீடியோவில் நான் தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் ஏறும் போது பொறுமையாக தான் ஏறும். லாஸ்ட் 5 செஷனாகவே பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைடு வேஸ்லேயே தான் போயிட்டுருந்தாலும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டெய்லி காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதே வந்து ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் தான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செஷனில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கே முடிச்சுட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இங்கே, அகெயின் இங்கே க்ளோஸ் ஆகிட்டு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது, அகெயின் இங்கே க்ளோஸ் ஆகிட்டு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது. இது வந்து ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க, நம்ம பேட்டர்ன் சார்ட்லாம் பார்த்தோம் நம்ம. அதில் வந்து இது என்னென்னா நியூ ஹையர் ஹை, நியூ ஹையர் லோ அப்படின்றது சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஹை வைக்கும், ஒரு லோ வைக்கும், அதை விட ஹையாக ஒரு ஹை வைக்கும், மறுபடியும் அந்த லோயர் லோவை விட ஒரு ஹையர் லோவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது இங்கே வந்து புல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. நம்மளுடைய அந்த ஒரு பிளாக் கலர் லைன் போட்டிருந்தோம்ல, சேனல் பேட்டர்ன், நான் அடிக்கடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த பேட்டர்ன், அந்த சேனல் லைனுக்கும் மேலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னுமே வந்து மார்க்கெட் வந்து 24,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் ஓஏ டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு வந்து ரெசிஸ்டன்ஸும் பில்ட் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 24,000 தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்றைக்கி வந்த டே ஹை அதுதான் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், 23,570ன்ற லெவல். அது பிரேக் ஆகுது, சப்போஸ் 23,600க்கு மேலே வருது மார்க்கெட் அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 பாயிண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இது 23,700லேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 23,800லேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 24,000 இங்கே இதுக்கு நடுவில் இந்த ஜோனில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லாஸ்ட் 5 செஷனும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு மேலே, அகைன் கன்சால்டேட்டு மேலே, அகைன் கன்சால்டேட் ஆகிட்டு மேலே தான் போயிட்டுருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஃபர்தராகவும் மார்க்கெட் வந்து மேலே போகிறது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து அந்த 23,500 பிரேக் பண்ணுது அப்படின்னா அதோடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 23,470 இருக்கும். அதையும் கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா 23,333 இருக்கும். அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா 23,200 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months இல்லை ஒரு 3 to 4 months வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸ்கிட்ட கேட்டுட்டு உங்களுடைய ரியல் மணியை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி சேவ் பண்ண காசை ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சால்ட் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டில் அதிகமாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஆப்ஷன் பையர்ஸ்னால, ஆப்ஷன் செல்லர்ஸ் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணணும், பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருங்க. இந்த வாரம் இல்லைன்னா அப்படின்னா அடுத்த வாரம் அப்படி பார்த்துக்கலாம்.
அவசரப்பட்டு நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு 1000 ருபீஸ் இல்லை 2000 ருபீஸ் நான் எடுக்கணும், இன்றைக்கி வந்து எனக்கு இதில் ஏர்ன் பண்ண தான் நான் என்னுடைய எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட முடியும், இல்லை என்னுடைய ரெண்ட்டு நான் கொடுக்கணும், அந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் வச்சுட்டு தயவுசெய்து ஷேர் மார்க்கெட்டில் வராதிங்க. இது வந்து பிஸ்னஸாக பாருங்கள். ஏதோ காசு வந்து கொட்டிக்கிட்டு இருக்கிற இடமா பார்க்காதீங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு நாள் நல்லா போகலாம், ஒரு நாள் இப்போ நீங்கள் ஒரு துணிக்கடை வச்சுருக்கீங்கன்னா ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் வாங்கலாம், சில டைம் வாங்காமலே இருக்கலாம். ஃபெஸ்டிவல் டைம்ஸில் தான் உங்களுக்கு நிறைய சேல்ஸ் போகும். ஓகேங்களா? டெய்லி உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது வந்து பிஸ்னஸாக பாருங்கள். அதுக்கான எஃபர்ட் நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏதோ 4 யூடியூப் சேனலில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் மணி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் ஒன்று சொல்கிறேன்னா அது ஏன் இப்படி ஏன் அவன் சொல்கிறான் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் மற்ற வீடியோஸும் பார்க்குறீங்கன்னா ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்றத நீங்களும் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1 டேயில் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சும் பிஃபோர் த டேயில் வந்து நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். எப்படிலாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு, எந்த இடத்துலலாம் நம்ம எடுத்திருந்தால் நம்ம ப்ராஃபிட்டாக இருந்துக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் தான் அந்த பேப்பர் ட்ரேடிங் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். நன்றி, வணக்கம்.